நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. என்னோட பேர் சைமன் ஆனந்தராஜ். நான் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோச். மேலும் ஃப்ரீவில் ஹியூமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கரியர் கவுன்சிலிங் மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ட்ரைனிங் கம்பெனி வச்சுருக்கேன். தூக்கமின்மை இன்றைக்கி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தூக்கமின்மை. இன்றைக்கி சராசரியாக ஒரு குழந்தையோ அல்லது வளர்ந்தவங்களோ தூங்குகிற நேரமே பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 மணி நேரம் தான். என்ன காரணம்? முதல் காரணம் தூக்கமின்மைக்கு நிறைய சத்தத்தில் இருக்கும். 24 மணி நேரமும் நம்ம காதில் ஏதோ ஒரு சத்தம் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதுவே ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு சில வீடுகளில் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குகிற பழக்கம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஃபேன் சத்தம் இருக்குது, ஏசி சத்தம் இருக்குது. அது இல்லாமல் ஏதோ ஒரு வண்டி, ஒரு பைக்கோ ஒரு காரோ, ஏதோ ஒரு தூரத்துலேயோ அல்லது கிட்டத்துலேயோ ஏதோ ஒரு நாய்ஸில் எல்லாருமே இருக்காங்க. இந்த சவுண்ட் இஸ் அ பிக் அலர்ஜி டு த மைண்ட். இந்த சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது மனசால் ஒருமுகப்பட்டு அமைதியாக முடிய மாட்டேங்குது. அதனால் நிறைய பேருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. 1. 2வது, நாம் இருக்கிற வெளிச்சம். எல்லா இடமே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. முன்னாடிலாம் இருந்த லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்லேயே தூக்கம் வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர எல்லா ஹார்மோனியுமே அந்த வெளிச்சம் தவிடு பொடியாக்குது. ஸோ அதிகமான சத்தம், அதிகமான வெளிச்சம். 3வது முக்கிய காரணம் அதிகமான சிந்தனைகள். இன்றைக்கி யாராலுமே நார்மலாகவே இருக்க முடியறதில்ல. ஏதோ ஒரு சிந்தனை ரொம்ப வேகமாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எதையாவது குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லது எதையாவது குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யோசிக்கலை, கவலைப்படலை அப்படின்னா அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சமுதாய கட்டமைப்பில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டாயத்தின் நிர்பந்தத்தின் பேரில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மனம் யோசித்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அமைதியாகவோ ரிலாக்ஸாகவோ இருக்க முடியாது. இந்த பதட்டத்தோடையே தூங்கும்போது அந்த தூக்கத்தோட குவாலிட்டியும் கம்மியாகுது. 4வது முக்கியமான விஷயம் உணவு. இந்த உணவு ஒரு நாள் நம்ம ஒரு மாதிரி உணவை சாப்பிட்றோம். ஒரு நாள் பீஸா பர்கர் சாப்பிட்டுட்டு மறுநாள் பார்த்தா தயிர் சாதமோ அல்லது ரசம் சாதமோ சாப்பிட்றோம். அடுத்த நாள் பார்த்தா நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு பானிபூரி சாப்பிட்டு போய் தூங்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வித்தியாசமான உணவை சாப்பிடும்போது அது செரிமானம் ஆக்கிறதுக்கு உடம்பு ரொம்பவே கஷ்டப்படுது. அதனால் நம்ம தூக்கம் பாதிக்குது. பகலில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் இரவில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக, ஆனால் ஒரு ரெகுலர் ஃபுட் டயட்டில் வந்தாலே நிறைய பேரோட தூக்க பிரச்சனை தீர்ந்துடும். கடைசி ரொம்ப முக்கியமானது, சிகரெட் குடிக்கிறது மாதிரி இப்போல்லாம் காஃபி டீ குடிச்சிட்டு படுக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. டயர்டாக இருக்குது, அதனால் படுக்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறேன், தூக்கம் வரத்துக்காக டீ குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி எதுவாக இருந்தாலும், சாப்பிட்றதா இருந்தாலும் அல்லது டீ காஃபி மாதிரியான பானங்கள் இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் அதோட ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கம் கிடைப்பது நிச்சயம். நன்றி.